உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அரசே 50,000 ரூபாய் வரைக்கும் பிக்ஸ்டு டெபாசிட்டா வரவு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துல எப்படி விண்ணப்பிக்கிறது, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கறத பத்தி விரிவாக பார்க்கலாம். 1992 வருடம் பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்புக்காக முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்டால இந்த திட்டம் லான்ச் செய்யப்பட்டுச்சு. இதனுடைய மெயின் மோட்டிவா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, பெண் குழந்தைகளுடைய கல்வியை முன்னேற்றணும், அதே நேரத்தில் அவங்க கல்வியில இடைநிற்றலை தவிர்க்கணும், ஒரு குடும்பத்துல ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரெஃபரன்ஸ் பெண் குழந்தைகளுக்கும் கிடைக்கணும், 18 வயதுக்கு பிறகுதான் பெண் குழந்தைகள் திருமணம் செய்யணும், அவங்களுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு அப்படின்னு பல்வேறு காரணங்களுக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 50,000 ரூபாய் வரைக்கும் பிக்ஸ்டு டெபாசிட் வரவு வைக்கப்படும். அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்ததற்கு பிறகு பிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்டோட சேர்த்து அதற்கான வட்டியும் கொடுக்கப்படும். இது அவங்களுடைய உயர்கல்விக்கு மற்றும் பல்வேறு விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் அரசனுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. சரி, இந்த திட்டத்துல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெயினா 3 முக்கிய வகைகள் இருக்கு. அதுல முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையின் பெயர்ல 50,000 ரூபாய் வரைக்கும் பிக்ஸ்டு டெபாசிட்டா வைக்கப்படும். இரண்டாவதா இருக்கக்கூடிய ஸ்கீமா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இருக்குன்னா ஒவ்வொருவருடைய பெயர்லயும் 25,000 ரூபாய் வரைக்கும் தலா 25,000 ரூபாய் வரவு வைக்கப்படும். மூன்றாவதாகவும் ஒரு ஸ்கீம் இருக்கு. இது அதிகமா பயன்படுத்தல அப்படின்னாலுமே இந்த ஸ்கீம் எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. ஏன்னா முதல் பிரசவத்துல ஒரு பெண் குழந்தை, இரண்டாவது பிரசவத்துல 2 பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா தலா ஒவ்வொருவருக்கும் 25,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்குன்னு பார்க்கும்போது, பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும், ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. ஃபியூச்சர்லயும் எந்த ஒரு ஆண் குழந்தைகளையும் அடாப்ட் பண்ணக்கூடாது அந்த பெற்றோர். அதே மாதிரி அந்த பெற்றோர் குறிப்பிட்ட குழந்தைகளினுடைய பெற்றோரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேம்ப்ல இருந்தாங்கன்னா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோருக்கு 1,20,000 ரூபாய் இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. சரி, இதுல வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சொன்ன மாதிரியே 50,000, 25,000 அப்படின்னு பெண் குழந்தைகளினுடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். 5 வருடத்திற்கு ஒரு முறை இந்த பிக்ஸ்டு டெபாசிட் ரெனியூவல் செய்யப்படும். 6வது வருடத்துல இருந்து மாதம் 1,800 ரூபாய் அந்த பெண் குழந்தைகளுடைய நலனுக்காகவும் கல்விக்காகவும் கொடுக்கப்படும். 18 வயது பூர்த்தி அடைந்ததற்கு பிறகு இது முதிர்வு பெறும். அப்போ பிக்ஸ்டு டெபாசிட்டுடன் சேர்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் பெண் குழந்தைகளுடைய அக்கௌண்ட்டுக்கு செலுத்தப்படும். இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, கண்டிப்பா அந்த பெண் குழந்தை 10வது எக்ஸாம் எழுதியிருக்கணும். பப்ளிக் எக்ஸாம்ல அவங்க அப்பியர் ஆயிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஒரு பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அவங்க அது உயர்கல்விக்காக பயன்படுத்திக்கலாம்ங்கிறதும் அரசனுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. சரி, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது, பெண் குழந்தைகளுடைய பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸினுடைய ஏஜ் ப்ரூஃப், பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தருக்கு ஸ்டெரிலைசேஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறதும் அவசியம், ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் வேணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும், இன்கம் சர்டிபிகேட், இது எல்லாமே நிச்சயமாக தேவைப்படும். அதே மாதிரி திட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா 3 வயது பூர்த்தியாவதற்கு முன்னாடி இந்த திட்டத்துல இணைந்திருக்கணும். 2 பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டை பொறுத்த வரைக்குமே 2வது பெண் குழந்தை 3 வயதை கடந்ததற்கு முன்னாடியே இந்த திட்டத்துல இணைவதும் அவசியமாக பார்க்கப்படுது. ஓகே, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு, எனக்கு வருமானம் 1,20,000 கீழே தான் இருக்கு, என்னோட பெண் குழந்தைக்கு இந்த திட்டத்துல நான் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆன்லைன், ஆஃப்லைன் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன்லைனை பொறுத்த வரைக்குமே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பொது சேவை மையத்துல போய் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ரெண்டாவதா நேர்ல போய் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வட்டார வளர்ச்சி அலுவலகம் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அலுவலகத்துல இந்த விண்ணப்பத்தை நீங்க பண்ணிக்க முடியும். நீங்க எந்த டேட்ல விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டீடைல்ஸ், நாள், அதுக்கான ரெசிப்ட் எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கிறதும் அவசியமானதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலரால் இது சரிபார்க்கப்பட்டு தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அதுல இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வரவு வைக்கப்படும். பெண் குழந்தைகளுடைய பெயர்ல வரவு வைக்கப்பட்டு அதற்கான ரெசிப்ட் காப்பியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். 5 வருடத்துக்கு ஒரு முறை இது புதுப்பிக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. கொரோனா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் இதை ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கிற நடைமுறை இருந்துச்சு. ஆனா அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா ரெனியூவல் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸையும் அரசு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. 18 வயது பூர்த்தி அடைந்ததற்கு பிறகு பெண் குழந்தைகளுடைய அக்கௌண்ட்ல இது முதிர்ச்சி பெறும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். உங்க வீட்டுல ஒருவேளை பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கு, ஆண் குழந்தைகள் கிடையாது, ஃபியூச்சர்லயும் ஆண் குழந்தைகளை அடாப்ட் பண்றதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, வருமானமும் 1,20,000 கீழே தான் இருக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்து பயன்பெறலாம்.